Good morning, students. Today we have study about the unit 3rd, production analysis. Economics அப்படிங்கறோட subject meaning உங்களுக்கு தெரியும். economics அப்படிங்கறோட meaning என்ன அப்படின்னா சிக்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். The economics of a scale reduces the cost of production and the diseconomics of scale increases the cost of production. Production பண்றதுல expenses cost of production குறைச்சு எவ்வளவு பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ். டிஸ்எக்கனாமி அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூடிடும், நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறோட மீனிங் எக்கனாமிக்ஸ் இல்ல எக்கனாமிக்ஸ் அப்படின்னா சிக்கனம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டைப்ல இருக்குது. இன்டர்னல் எக்கனாமி, எக்ஸ்டர்னல் எக்கனாமி. நம்ம சாதாரண சொல்லுவோம்ல இன்டர்னல் மார்க்ஸ், எக்ஸ்டர்னல் மார்க்ஸ். இன்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள, எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிறது வெளியில இருந்து அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்கனைசேஷன், பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பெனிஃபிட், அதுதான் எக்கனாமிக்ஸ், இன்டர்னல் எக்கனாமிக்ஸ். இந்த இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 6 டைப்ஸ் இருக்குது. The term internal economics of scale refers to the advantage enjoyed by the production unit which causes a reduction in the cost of production of the commodity. ஒரு commodity-ய production பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு எவ்வளவு விதமான காஸ்ட் ரிடக்ஷன், அத செலவு குறைகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ். இந்த டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் வருது. அந்த டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தினத்தந்தி எடுத்துக்கலாம். இப்ப தினத்தந்தி அவங்களுடைய பேப்பர் வந்து 1 hourல 5 lakhs காப்பீஸ் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு மெஷின் அவங்க வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெஷினுடைய அந்த டெக்னிக்கல் பெனிஃபிட் வந்து அந்த பர்டிகுலர் பப்ளிகேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஸோ தொழில்நுட்ப ரீதியிலான பெனிஃபிட், அதாவது டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ்ங்கிறது. அடுத்து ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ். ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், நிதி உதவியும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ட்ரேடர் அவர் போய் பேங்க்ல லோன் கேட்கும் பொழுது அவர்கிட்ட என்ன ஷூரிட்டி, அதுக்கான வேல்யூஸ் என்ன இருக்குதுங்கிற பார்த்துட்டு கொடுப்பாங்க. அதே இது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் வந்து அதிகம். அடுத்தது மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நிர்வாக திறமை. ஒரு எஃபிஷியன்டான, ஒரு டேலண்டான ஒரு பர்சனை ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா அந்த மேனேஜரல் பர்சனாலிட்டியோட ஸ்கில் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுளுடைய சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை.
ஸோ அவருடைய அந்த டேலண்ட், அவருடைய அந்த மேனேஜரியல் எஃபிஷியன்சிங்கிறது இந்த கூகுள் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில், அது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கிற மாதிரி மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபரெண்ட் ஆகும். அடுத்து லேபர் எக்கனாமிக்ஸ். பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய அளவில் செய்யக்கூடிய பிசினஸ் பண்றவங்களுக்கு லேபர்ஸ் அப்படிங்கிறது ஷார்டேஜ் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அங்க ரெகுலர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும், ரெகுலர் இன்கம் இருக்கும். அதனால அந்த லேபர் எக்கனாமிங்கிறது சில இன்ஸ்டிடியூஷன், சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிடைக்கும். சில இண்டஸ்ட்ரி, சில இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரெகுலர் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி கிடைக்காது. அடுத்து மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ். பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரியான செய்யும் பொழுது அவங்களுடைய பிராண்டட் ஈஸியா வேர்ல்டு லெவல்ல அல்லது நேஷனல் லெவல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால அவங்களால மார்க்கெட்டிங் ஈஸியா பண்ண முடியும். ஒரு சின்ன அளவு இன்ஸ்டிடியூஷனால அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், புதுக்கோட்டை ஊர்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லர்ஸுக்கும் இந்தியாவில் பல ஸ்டேட்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பென்சஸ் பண்ணும் பொழுது அதிகபட்சம் தமிழ்நாடு லெவல்ல செய்வாங்க. ஆனா அவங்க வேர்ல்டு லெவல்ல அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுனால பெரிய லெவல்ல அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது இருக்கும். அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஆகக்கூடிய அந்த காஸ்ட் அப்படிங்கிறது அந்த சின்ன ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கூடுதலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் கூட இருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட் ஒரு பெரிய அளவுல இருக்கும். அடுத்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் சர்வைவல். ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸ், இந்த COVID-19 ஏற்பட்ட சில லாஸ், அது சின்ன இன்ஸ்டிடியூஷனால பெரிய அளவுல லாஸ் சமாளிச்சு வர்றதுங்கிறது கஷ்டம். ஆனா பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான லாஸ் சமாளிச்சு ரெக்டிஃபை ஆகி ரெக்கவர் ஆகி வர முடியும், வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அல்லது பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பெனிஃபிட், அதான் இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்ங்கிறது. அது 6 டைப்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், லேபர் எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் சர்வைவல். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ். இது பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, பர்டிகுலர் பிசினஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் இல்லாம அவங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அல்லது ஒரு சுகர் ஃபேக்டரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகும். அந்த நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகுறப்போ அந்த ஏரியாவே ஒரு பெரிய ஒரு ஊராகும். அப்ப அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே, அந்த பர்டிகுலர் பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டுமே இல்லாதது. எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் refer to changes in any factor outside the firm. இதுல முக்கியமானது அந்த outside the firm, அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. causing an improvement in the production and process. எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் எத்தனை டைப்ல இருக்கு? 4 டைப்ஸ். ஒரு சுகர் ஃபேக்டரி அல்லது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். லாரி டிரான்ஸ்போர்ட், பஸ் டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து லேபர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் நிறைய வரும், அவங்களுடைய ப்ரொடக்ஷனான அவங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு லாரி, அந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன், அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல்
சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க. அடுத்தது பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். இப்ப நிறைய சில இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த மாதிரியான வெளியில அவுட் ஆஃப் த சிட்டி வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க வந்து ஏடிஎம் ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க, ஏடிஎம் சென்டர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஏடிஎம் உடைய பெனிஃபிட் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஏடிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அப்ப பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏரியால பேங்க் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த பேங்கை அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது அந்த ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப்ஸ். இப்போ சென்னை மாதிரியான ஊர், தூத்துக்குடி மாதிரியான ஊர் பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா அங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்ததுனால அந்த இண்டஸ்ட்ரீஸை சுற்றில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் கூட ஒரு டெவலப் ஆகி ஒரு பெரியதாகும். ஸோ டவுன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அதனுடைய பெனிஃபிட் வந்து பர்டிகுலர் யாருக்கும் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக காமன் ஆகிவிடுது. அடுத்து நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ சேட்டலைட் இது பண்றாங்க அப்படின்னோம்னா அந்த சேட்டலைட்டோட பெனிஃபிட் வந்து பர்டிகுலருக்கும் கிடையாது, பர்டிகுலர் பர்சனோ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோ அப்படி கிடையாது. அதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து ஒரு சொசைட்டிக்கே கிடைக்கும். அதான் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த எக்கனாமிக்ஸ், இந்த பெனிஃபிட், எக்கனாமிக்கல் பெனிஃபிட் எல்லாமே சொசைட்டிக்கே பொதுவாக கிடைக்கக்கூடியது. இது எந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் கிடைக்காதது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்கனாமிக்ஸ். இப்போ டிஸ்எக்கனாமிக்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் பார்த்தோம், எக்கனாமிக்கல் பெனிஃபிட் பார்த்தோம். இப்போ இதனுடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். அதுல இன்டர்னல் எக்கனாமி பார்த்த மாதிரி தான் இதுலயும் இன்டர்னல் டிஸ்எக்கனாமி, அதுல எக்ஸ்டர்னல் எக்கனாமி பார்த்த மாதிரி இதுல எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கு. ஸோ இந்த டிஸ்எக்கனாமி அப்படிங்கிறது இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஃபர்ம் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இன்டர்னல் டிஸ்எக்கனாமி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இன்டர்னல் எக்கனாமில பார்த்த அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தினால அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னா அது இன்டர்னல் எக்கனாமி, அதே இது டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு அப்படின்னா அது டிஸ்எக்கனாமி. அதே மாதிரி இப்போ எக்ஸ்டர்னல் எக்கனாமி பார்க்கும் பொழுது ஒரு சுகர் ஃபேக்டரி, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, அப்ப அந்த சுகர் ஃபேக்டரி சிமெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்ச போது அந்த சரௌண்டிங் சொசைட்டிக்கே ஒரு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னா அதே மாதிரி அதே சுகர் ஃபேக்டரி அதே சிமெண்ட் ஃபேக்டரினால நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாம் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் அது சஃபர் ஆகுமே தவிர பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமி டிஸ்எக்கனாமி. எக்கனாமிங்கிறது அட்வான்டேஜ், டிஸ்எக்கனாமிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல பிளஸஸும் இருக்கும் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது லா ஆஃப் சப்ளை. ஆல்ரெடி நீங்க டிமாண்ட் பத்தி பார்த்திருப்பீங்க. டிமாண்டுக்கு ஆப்போசிட்டா உள்ளதுதான் லா ஆஃப் சப்ளை. லா ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா பர்டிகுலர் பிரைசஸ்ல எவ்வளவு குவான்டிட்டி கமாடிட்டிஸ் வந்து சேல்ஸுக்காக சப்ளைட் ஆகுது அப்படிங்கிறது லா ஆஃப் சப்ளை. அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், the price of a commodity increases, its quantity supplied increases, and if the price of a commodity decreases, quantity supplied also decreases. நம்ம டிமாண்ட் பார்க்குறப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும்.
பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அதே சப்ளைக்கு அப்படி சேஞ்ச் ஆயிடும். பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். பிரைசஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி ஆஃப் சப்ளையும் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லா ஆஃப் சப்ளைனுடைய டெஃபினேஷன். இப்போ இந்த லா ஆஃப் சப்ளை வந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் அசம்ப்ஷன்ஸ், சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, there is no change in the price of factors of production. அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்றதுல அதனுடைய விலையில எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. there is no change in price of capital goods. அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டல் குட்ஸ் உடைய பிரைசஸும் சேஞ்சஸ் ஆகக்கூடாது. Natural resources and their availability remain the same. இயற்கை வளங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கை வளங்கள் கிடைக்கிறது. இப்ப விவசாயம் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, லாஸ்ட் இயர் எவ்வளவு மழை பெஞ்சதோ அதே அளவு இப்பயும் மழை பெய்யணும். லாஸ்ட் இயர் அளவு எந்த அளவுக்கு நமக்கு இந்த லேபர் இந்த மாதிரிலாம் என்ன சம்பளத்துக்கு கிடைச்சாங்களோ அதே மாதிரி இப்பயும் கிடைக்கணும். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிரைசஸ் ஆஃப் சப்ஸ்டிட்யூட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் உடைய பிரைசஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாம இருந்தா பத்தாது. நம்ம ப்ராடக்ட், நம்ம பொருளுக்கு, கமாடிட்டிக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் ஒன்று இருக்கும், அதோடைய பிரைசஸும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதோடைய பிரைசஸும் கான்ஸ்டன்டா இருக்கணும். there is no change in technology. டெக்னிக்கலா எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சப்ளை வந்து சேஞ்ச் ஆகும். ஒருவேளை டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னா சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், கிளைமேட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். தட்பவெப்பநிலை சூழ்நிலைகள் லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ அது இப்பயும் அப்படிதான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச். ஒரு ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இது எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ப்ரீவியஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கணும். there is no change in tax policy. கவர்மெண்ட்டுடைய டாக்ஸ் பாலிசியில எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி டாக்ஸ் பாலிசி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் டாக்ஸ் பாலிசி இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த லா ஆஃப் சப்ளைங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இதுலயே கொஸ்டின்ஸ் ஒன்வர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். Economics of scale reduces the cost of production and the diseconomics of scale of increases the cost of production. இது ரெண்டு டைப்ல இருக்கு. Economics are broadly divided into 2 types by Marshall. இந்த மார்ஷல்ங்கிறது ஒன்னோட கொஸ்டின். இந்த எக்கனாமிக்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறது யாருன்னா மார்ஷல். ஒரு டைப் வந்து இன்டர்னல் எக்கனாமிக்ஸ், செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ். இந்த இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the term internal economics of scale refers to advantages enjoyed by the production unit which causes a reduction in the cost of production of the commodity. இதுவரை இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, மோஸ்ட் மாடர்ன் மிஷினரி ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கேபிட்டல். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பர்டிகுலர்
இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் பிசினஸ்க்கு மட்டும் கிடைக்கக்கூடியது. இன்டர்னல் எக்கனாமி அப்படின்னா என்னங்கிறதுக்கு இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதில் இந்த டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக், மேனேஜரல் எக்கனாமிக், லேபர் எக்கனாமிக், மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் சர்வைவல், இந்த ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன? இது 2 மார்க் கொஸ்டின். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் refer to changes in any factor outside the firm causing an improvement in the production process. In any factor outside the firm causing, அந்த பர்டிகுலர் பிசினஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் வெளியில மற்றவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பேங்கிங் ஃபெசிலிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப். இப்போ அடுத்து 2 மார்க் கொஸ்டின். டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். The diseconomics of the scale are a disadvantage to a firm or an industry or an organization. So இந்த disadvantage அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, இந்த டிஸ்எக்கனாமிக்ஸ் 2 டைப்ஸ்ல இருக்கு. இன்டர்னல் டிஸ்எக்கனாமி ஒன்று, எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ். So law of supply next. Law of demand வந்து inverse relationship பார்த்தோம். இங்க வந்து law of supply describes a direct relation between price of a good and the supply of that good. அது முக்கியம். பிரைஸுக்கும் சப்ளைக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. So definition of law of supply என்னன்னு பாருங்க. Other things remaining the same, other things remaining the same. If the price of a commodity increases, its quantity supplied increases, and if the prices of a commodity decreases, quantity supplied also decreases. So price increase ஆச்சுனா quantity increase ஆகும், prices decrease ஆச்சுனா quantityயும் decrease ஆகும். இதுதான் law of supply னுடைய ஸ்டேட்மெண்ட். இதனுடைய assumptions நம்ம ஏற்கனவே பார்த்தோம். The assumptions இருக்கு பாருங்க. There is no change in the prices of factors of production. கொடுத்திருக்காங்களா? So இந்த law of supply பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.